ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஜிட்டல் டெக் ஃபில்டர். நான் உங்கள் நண்பன் வினோத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரோம் வெப் ப்ரௌசரில் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கான ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் ஃபார் குரோம் அப்படின்னு போட்டு டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இப்படி டைப் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் குரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரோம் வெப் ஸ்டோர்னு சொல்லி வருது பாருங்கள். இதில் வந்து ஆட் டு குரோம் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே இப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ரீட் அண்ட் சேஞ்ச் ஆல் யுவர் டேட்டா ஆன் ஆல் வெப்சைட்ஸ். அதாவது நீங்கள் எந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணாலும் இது வந்து அது எல்லாத்தையும் ரீடு பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து கேட்குது. ஸோ அது எதுக்குன்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் வேறு லாங்குவேஜில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கேட்குற பர்மிஷன் தான் இது. ஸோ நம்ம வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே உங்கள் குரோம் ப்ரௌசரில் வந்து இது வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் வந்து 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி கீழே மோர் டூல்ஸுன்னு இருக்குது பாருங்கள். இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது எக்ஸ்டென்ஷனில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ தேவையில்லைன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அப்பப்போ. ஸோ இப்போ இது வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதாவது வெப்பேஜுக்குள்ளே நான் போய்க்கிறேன். இதை வந்து நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டை கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட் திஸ் பேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்லேட் டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் இங்கிலீஷுங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டில் இருக்கீங்களோ அது எல்லாம் தமிழில் மாறிடும். நீங்கள் எந்த லாங்குவேஜ் கொடுக்குறீங்களோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜில் கொடுக்குறீங்களோ அந்த லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஜிட்டல் டெக் ஃபில்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கான ஆள் கொடுத்துங்க. நான் தொடர்ந்து பயனுள்ள வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் தவறாமல் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், நன்றி, வணக்கம்.